Taste the Daily. ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கிய குழந்தை உட்பட 4 பயணிகள் தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஸ்ரீவைகுண்டத்தில் தண்டவாளம் மழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டதால் அங்கு ரயில் அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரயிலில் 800க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்த நிலையில் முதற்கட்டமாக 300 பயணிகள் அதிலிருந்து மீட்கப்பட்டு பத்திரமாக இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அங்கு சிக்கியிருக்கக்கூடிய 500 பயணிகளை மீட்கும் பணியில் மீட்பு படை அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹெலிகாப்டர் மூலமாக பயணிகள் மீட்கப்படுவார்கள் என்று முன்னதாக கூறப்பட்டிருந்தது. இதற்காக 6 ஹெலிகாப்டர்கள் களத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் தற்பொழுது ஒரு குழந்தை உட்பட 4 பயணிகள் ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்கப்பட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். பத்திரமாக அவர்களை மீட்டு பாதுகாப்பாக வேறு ஒரு இடத்தில் தங்க வைப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் அவர்களுக்காக பேருந்துகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து வாஞ்சி பேருந்து நிலையம், அதாவது கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர் இதற்கிடையில் இருக்கிறது. வாஞ்சி பேருந்து நிலையத்தில் 16 பேருந்துகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்காக தற்பொழுது ரயிலில் சிக்கிய குழந்தை உட்பட 4 பயணிகள் ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்கப்படும் காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றுவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றுவேல், காட்சிகள்ல பார்க்க முடிகிறது 4 பயணிகளை ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்கும் காட்சிகள், என்ன விவரம்? 17ஆம் தேதி இரவு 8:25 மணிக்கு திருச்செந்தூரில் இருந்து சென்னை எழும்பூருக்கு சென்ற செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி அங்கு ஏற்பட்ட கடுமையான மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ரயில் தண்டவாளம் ஜல்லிகள் அடித்து செல்லப்பட்டன. இதனால் தண்டவாளங்கள் அந்தரத்தில் தொங்கும் நிலை ஏற்பட்டது. முன்னெச்சரிக்கையாக ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டது நிலையில் கடந்த 2 நாட்களாக அதே இடத்தில் ரயில் நிலையத்திலேயே பயணிகள் காத்திருந்தனர். முதல் கட்டமாக 300 பயணிகள் உடனடியாக காப்பாற்றப்பட்டாலும் 500 பயணிகள் சிக்கிக் கொண்ட காரணத்தினால் அவர்களை மீட்க முடியாத ஒரு நிலை இருக்குது. இந்நிலையில் இந்திய விமானப்படையினுடைய ஹெலிகாப்டர்கள் மூலம் நேரடியாக தற்போது 4 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட 1.5 வயசு குழந்தை 4 பேரையும் மீட்டுக் கொண்டுள்ளதாக தற்போது இந்திய விமானப்படையினுடைய அந்த இணைப்பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்த ஸ்ரீவைகுண்டத்துல 800 பயணிகளோடு சென்ற அந்த ரயில்ல 500 பேர் சிக்கிக் கொண்டனர் என்கின்ற நிலையில சூலூர்ல இருந்து நேற்று ஐஏஎஃப் விமானம் புறப்பட்டது. அந்த ஹெலிகாப்டர் இரவு நேரத்துல பயணிக்க முடியாத காரணத்தினால் இன்று காலையில இருந்து மீட்பு பணியை தொடங்கியிருக்காங்க. இந்நிலையில முதல் கட்டமாக 4 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 பேரும் முதற்கட்டமாக மதுரைக்கு அழைத்துச் செல்லப்படுவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விரைவில் ரயிலில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த 500 பயணிகளும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றுவேல். Taste the Daily.